சு வெங்கடேசன் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் எம்பி நம்மோடு இணைகிறார். சார் வணக்கம் சார். தற்பொழுது 5 வருடங்கள் கழித்து எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டுமான பணிகள் தொடங்கியிருக்கின்றன. உங்கள் பார்வை சார். இந்த ஆண்டு ஏப்ரல் மே மாதம் பொது தேர்தல் நடக்க இருப்பதால் மார்ச் மாதம் பணியை துவக்குகிறார்கள். இதுவே டிசம்பர் மாதம் பொது தேர்தல் துவங்க இருந்தால் அக்டோபர் நவம்பரில் பணியை துவக்குவோம் என்று சொல்லி துவக்கியிருப்பார்கள். இது ஒரு வெளிப்படை தன்மையற்ற நிர்வாகத்தை செயல்பாடு. இன்னும் சொல்ல போனால் ஒரு ரகசிய திட்டத்தை போல இன்னைக்கு இந்த எய்ம்ஸ் பணிகள் துவங்குகிறது. இந்த எய்ம்ஸுக்காக தொடர்ந்து குரல் கொடுத்து கொண்டிருக்கிற நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கோ மதுரையிலே இருக்கிற அமைச்சர்களுக்கோ மதுரை நிர்வாகத்துக்கோ கூட தகவல் தெரிவிக்கப்படவில்லை. இப்படி ஒரு ரகசிய திட்டத்தை போல இந்த செயல்பாட்டை ஏன் துவக்க வேண்டும்? அதை விட முக்கியமான கேள்வி கடந்த ஒரு 2 வாரமா 3 முறை தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு போயிட்டாரு பிரதமர். பிரதமர் பல திட்டங்களை துவக்கி வச்சாரு. அப்படின்னா பிரதமரே இதை துவக்கி வச்சிருக்கலாமே, ஏன் துவக்கி வைக்கல? உண்மை சுடும் என்பதாலா? இது ஒரு வெளிப்படையான தேர்தலுக்காக நடத்தப்படுகிற நாடகம். எனவே தான் போன தேர்தல் 2019 ஏப்ரல் மாதம் தேர்தல் இருந்ததால் 2019 ஜனவரி மாதம் அடிக்கல்லை நாட்டினார்கள். இப்பொழுது 2024 ஏப்ரல் மேல தேர்தல் இருப்பதால் 2024 மார்ச் மாதம் பணியை துவக்குவதாக ஒரு வேலையை செய்கிறார்கள். இவர்கள் இந்த பணியின் மீது உண்மையான அக்கறையோடு துவக்கி இருந்தால் இதை வெளிப்படையாக அறிவித்திருக்க வேண்டும். இந்த பணிக்கான பார் சார்ட்டை வெளிப்படையாக அறிவித்திருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்து. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.